இங்க ஒரு சின்ன பையனுக்கு சூப்பர் பவர் இருக்க ஷூ ஒண்ணு கிடைக்குது. அந்த சின்ன பையன் அந்த ஷூவ யூஸ் பண்ணி ஒரு ஜம்ப் பண்றான். அது பார்த்தீங்கன்னா, அவன் பிடி சார் குடுத்த டார்கெட்டுக்கு மேலேயே அந்த ஷூவோட பவர்னால அவனால ஜம்ப் பண்ண முடியுது. அப்புறம் அந்த ஷூவ போட்டுக்கிட்டு அங்க இருக்க ஒரு த்ரெட்மில்ல போய் அந்த சின்ன பையன் ஓடுறான். அவன் ஓடுற ஸ்பீடு தாங்க முடியாம அந்த த்ரெட்மில்ல உடைஞ்சு சுக்குநூறா போயிருது. அப்புறம் அந்த ஷூவ போட்டுக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு போறான். அப்போ அந்த ஷூல இருக்க பாட்டம் பீஸ் மட்டும் ஓப்பன் ஆகி அவன் ஒரு போட் மாரி ஸ்பீடா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடியுமே போயிடுறான். அப்புறம் அவன் அங்க இருக்க ஒரு ஃபுட்பால் கிரவுண்டுக்கு போறான். அங்க இருக்கிற ஃபுட்பால எட்டி உதைக்கிறான். அவன் உதைச்ச வேகத்துல அந்த ஃபுட்பாலு கோல் போஸ்ட்லயே போய் அடிச்சு அந்த கோல் போஸ்ட்லாம் உடைஞ்சு பறந்து போய் விழுந்துருது. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவனோட பிடி சாரு, டேய் இந்த ஷூ உனக்கு எங்க இருந்துடா கிடைச்சிச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த சின்ன பையன், நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறான். அப்ப அங்க இருந்த அவனோட பிடி சாரு அந்த பையன் தப்பிச்சு ஓடாம அவனை தடுக்க பாக்குறாரு. அப்ப அந்த சின்ன பையன் அவர்கிட்டயே சண்டை போட்டு அவரை கீழே தள்ளி விட்டுறான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவனோட ஃபேவரட்டான டீச்சர், இங்க என்னடா நடக்குதுன்னு அந்த சின்ன பையனை பார்த்து கேக்குறாங்க. அப்போ நான் அந்த சின்ன பையன் பார்த்து அந்த ஷூவோட பவரை யூஸ் பண்ணி ஒரு ராக்கெட் மாதிரி பறந்து மேல ஓடிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது இதெல்லாம் அந்த சின்ன பையனோட கனவுன்ட்டு. ஏன்னா இந்த சின்ன பையனுக்கு ஸ்கூலுக்கு போட்டு போற ஷூ வாங்கி கொடுக்க கூட அவங்க அப்பா கிட்ட காசு இருக்காது. அவங்க அப்பா அங்க பக்கத்துல இருக்கிற குப்பைகள்ல இருந்தா அந்த சின்ன பையனுக்கு ஸ்கூலுக்கு போட்டு போறதுக்கு ஷூ எல்லாம் எடுத்துட்டு வந்து தச்சு கொடுப்பாரு.